அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவிற்கு தற்பொழுது நெருக்கடிகள் அதிகமாகிவிட்டது என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் மற்ற கட்சிகள் தற்பொழுது வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு விட்டது. கூட்டணிகள் அமைத்தும் கூட்டணிகள் இல்லாமல் தனித்தும் வேட்பாளர்களை வெளியிட்டு விட்டது. ஆனால் தற்பொழுது தமிழகத்தின் நம்பர் 1 கட்சியாக இருக்கின்ற அதிமுக தற்பொழுது வரை எந்த ஒரு அறிவிப்பும் தற்பொழுது வரை வெளியிடவில்லை. சிறு கட்சிகளுடன் 10ற்கு மேற்பட்ட சிறு கட்சிகளுடன் கூட்டணி வைத்து எந்த ஒரு பயனும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பினர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் பேசிவிட்டனர். பெரிய கட்சிகளான விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், அதிமுக, தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளுடன் இதுவரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதும் இல்லை. கூட்டணிக்காக காத்திருந்தது மட்டும்தான் தற்பொழுது கடைசியாக அவர்களுக்கு கிடைத்த பயன் என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் தேமுதிகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்கப் போகிறோம் என்று விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது. மதிமுக வைகோ திமுகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது. தற்பொழுது கடைசியாக நம்பியிருக்கிறது தேமுதிகவை மட்டும்தான். காரணம், ஒரு மாநிலங்களவை தற்பொழுது தேமுதிக கடைசியாக எங்களுக்கு வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது. 7+1 என்ற கணக்கில் தேமுதிக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறது. இதையும் தட்டி கழித்து விட்டால் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் தனித்துதான் போட்டியிட முடியும் என்பதற்கேற்ப தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை உருவாகிவிட்டது. ஆனால் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டும் 40 தொகுதிகளில் 35 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைய முடியுமா என்று நாம் பார்த்தால் அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் செயல்பாடுகள், அவர் கடந்த ஆட்சியில் செய்த ஒட்டுமொத்த செயல்பாடுகள் குறித்து ஏற்கனவே கடுமையான விமர்சனங்களும், பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து மத்திய அரசை பகைத்து கொண்டதும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகவே அமைந்துவிட்டது. கிட்டத்தட்ட நாம் பொறுமையாக யோசித்து பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி நினைத்தது அதிமுகவின் பொதுச்செயலாளராக நான் வர வேண்டும், எனக்கு போட்டியாக சசிகலாவோ டிடிவி தினகரனோ பன்னீர்செல்வமோ இருக்கக்கூடாது என்றுதான். ஆனால் அவர் நினைத்தபடியே பல நீதிமன்ற வழக்குகளில் வெற்றியடைந்து பொதுச்செயலாளராக பதவி வகித்து விட்டார். ஆனால் முதல் பதவியிலேயே இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் 56,000 ஓட்டு வித்தியாசத்தில் மிகப்பெரிய தோல்வி. அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல் அனைத்திலும் தோல்விதான். மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி சரியான தலைமை கிடையாது என்பது மக்கள் மத்தியில் தற்பொழுது நன்றாக பதிந்துவிட்டது. காரணம், அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களின் நேரடியான அரசியல் வாரிசு என்றும் தற்பொழுது வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்கள் கூறியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு தகுதி இல்லாதவரை வேட்பாளராக நிறுத்தினால் அப்பகுதி மக்கள் இரட்டை இலை சின்னம் இருந்தாலும் அப்பகுதி மக்கள் தகுதி இல்லாதவனுக்கு என்னுடைய ஓட்டுக்கள் போட முடியாது என்பதற்கேற்பதான் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி மூஞ்சில் கரிய பூசினார்கள். அதே நிலைமை நாடாளுமன்ற தேர்தலில் வரும் என்றும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார்.